ஃபேஷியல் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்லை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் ஃபேஷியல் பண்ணுறோம். செகண்ட் ஒன், பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். இது போக நம்ம ஃபேஷியல் பண்ணி முடித்த உடனே ஆன் த ஸ்பாட்டில் வெளியில் போகிறாங்க அப்படின்னா நம்ம சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக போட்டு விடணும். ஏன் அப்படின்னா சன்னோட எஃபெக்ட் தாக்குறதுனால நம்மளோட மெலனின் வந்து ஏற்கனவே நம்ம ஃபேஷியல் பண்ணதுனால மெலனினை வந்து எடுத்திருப்போம். ஸோ சன்னோட தாக்கம் வேகமாக வந்து நம்ம ஃபேஸில் விடுறதுனால நம்ம மூளை என்ன பண்ணும் அப்படின்னா மெலனினை தான் அதிகமாக உருவாக்கணும்னு நினைக்கும். அதாவது சூரிய ஒளியிலேருந்து நம்மளோட ஸ்கின்னை காப்பாற்றணும்னு நினைக்கும். நம்மளோட மூளை வந்து தற்சமயத்துக்கு வந்து டக்குன்னு மெலனினை அதிகப்படுத்துறதுனால நம்மளோட ஸ்கின்னில் வந்து பிளாக் அதிகமாகும். அதாவது பிளாக் அதிகமாகிறதுனால எல்லாருமே ஃபேஷியல் பண்ணோன்னே என்னோடய ஸ்கின் வந்து பிளாக் ஆகிடுச்சு, இதுக்கு முன்னாடி நல்ல கலராக இருந்துச்சு அப்படிம்பாங்க. ஸோ ஃபேஷியல் பண்ணுறதுனால பிளாக்கோ ஒயிட்டோ ஆக போகிறது கிடையாது. ஸோ நம்மளோட டெட் செல்லை ரிமூவ் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா க்ரீம் கொடுக்கணும் இல்லையா, அதனால க்ளோயிங் கிடைக்கும். இந்த க்ளோயிங்கை கண்டினியூவாக நீங்கள் ப்ராப்பராக கண்டினியூ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களோட ஸ்கின் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபேஷியல் பண்ணி முடித்த உடனே வெளியில் போகிறீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் போடுங்க. டெய்லி காலையில் வெளியில் போகிறீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் போடுங்க. இது பண்ணாலே உங்களுக்கு வந்து ஃபேஷியல் வந்து பண்ண ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். ஃபேஷியல் பண்ணினதுனால நம்ம கலராக மாட்டோம். ஸோ ஃபேஷியல் பண்ணதுனால நம்ம டெட் செல் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து க்ளோயிங்காக காட்டும். இது போக க்ரீம் பண்ணுறதுனால க்ளோயிங்காக தான் காட்டுமே தவிர கலராக வாய்ப்பு கிடையாது. ஸோ யாருமே பார்லரில் போய் நான் நல்ல கலர் ஆகணும்னு தயவு செய்து கேட்காதீங்க. நீங்கள் ஒரு பியூட்டிஷியனாக இருந்தால் நீங்கள் ஃபேஷியல் பண்ணால் கலர் ஆவீங்கன்னு சொல்லாதீங்க. ஸோ இது நிறைய ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 பேர் என்கிட்ட கேட்குறது என்ன ஃபேஷியல் பண்ணால் நல்ல கலராக இருப்போன்னு. ஸோ கலர் ஆகுறது வேறு, க்ளோயிங் கொடுக்கறது வேறு. சரியா? நீங்கள் ஃபேஷியல் பண்ணி முடித்தாலும் பிஃபோர் கேர் ஆஃப்டர் கேர் வந்து கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் பளபளன்னு அழகாக இருக்கும். தேங்க்யூ.